ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெர்ஜர் பெயிண்டில் வந்து பியூ பாலிஸில் வந்து சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இந்த பியூ சீலர் வந்து இந்த பேக் தான். இது வந்து நமக்கு 2K பேக்கு. இதில் வந்து நமக்கு 320 ml ஹார்னரும் 650 ml வந்து பேஸு கிளியராக இருக்கும், சீலராக இருக்கும். இது நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு 4 லிட்டர் பேக்கில் வந்து நாக்கி நம்ம 1 லிட்டர் டப்பா வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஹார்னர் வந்து 320 ஊற்றிக்கிட்டு மீதியை வந்து நம்ம சீலரை ஊற்றினோம்னா 1 லிட்டர் கணக்காக வரும். இது வந்து 1 லிட்டராக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இதுவும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு கம்மியாக தேவைன்னா அதுலேருந்து பாதி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நம்ம அளவுலாம் இதில் கொடுக்குற அந்த ஹார்னர் டப்பாவில் வேறு பேக்கில் வந்து அளவெல்லாம் கொடுத்துருக்கோம். மெலமீன்லாம் நம்ம கிளியராக நம்ம எவ்வளோ தேவையோ கம்மியெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. எடுக்கிற நம்ம அளவு கொஞ்சம் முன்ன இருக்கும். ஹார்னர் ஊற்றுறது இது நம்ம வந்து 1/2 லிட்டர் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் அதில் பாதி இதில் பாதி எடுத்தோம்னா அளவு வந்து சேஞ்ச் ஆகாது. அது மாதிரி இதுக்கு மிக்ஸ் பண்ணுறது வந்து பெர்ஜரில் உள்ள பியூ தின்னர் தான் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து 1 லிட்டருக்கு வந்து ஒரு 250 to 300 ml மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஸில் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அப்ளை பண்ணுறது ஃபினிஷிங் நல்லா இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்ம ரெண்டாவது வந்து தனியாக வந்து இந்த ஸ்ட்ரெயினர் மிக்ஸ் அப்ளை பண்ணல, இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோம். அதனால் நான் இந்த சீலர் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவைன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரேசியை வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நாலு லிட்டராக இருக்கும்போது வந்து நமக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கு வந்து 1 லிட்டர் டப்பா வந்து ஒன்று கிளியர் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஹார்னர் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு 1 லிட்டருக்கு அதுக்கு மேலே பேஸை வந்து சீலர் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அப்போ தான் ரேஸே வந்து மாறாது. இது 2 பேக்குனால தான் இந்த மாதிரி இருக்குது. சிங்கிள் பேக்குனா அப்படியே ஒரு பிரச்சனையும் வராது. நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பியூ பாலிஷ் வந்து அப்ளை பண்ணலாம். பியூ பாலிஷ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.